ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். என்னங்க சம்பவம்னு சொல்லிட்டு இருக்கீங்க கேட்டிங்கன்னா லைவில் அப்படி போயிட்டுருக்கு. என்னன்னா விஜய் பார்வதிக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் இதுன்னு புது கம்பவம் இருக்க கேட்டிங்கன்னா எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னென்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கும் சூப்பர் டிலக்ஸில் இருக்கிற ஆட்களுக்கும் இன்றைக்கி வந்துட்டு அந்த பொம்மை டாஸ்க் கொடுத்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டை கேன்சல் பண்ணுறார் பிக் பாஸ். ஏன்னா ரூல்ஸை வந்துட்டு நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள் வந்துச்சு. அதில் ஒரு சண்டை தான் வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரமுக்கும் நம்ம விஜய் பார்வதிக்கும். என்னென்னா விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்ணுறாரு, அந்த பிக் பாஸ் டீம் வந்துட்டு விஜய் பார்வதியோட அந்த ஃபேஸ் வச்சுருக்க அந்த மாஸ்க் அந்த பேட்டை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க கையில். அதேமாதிரி ரெண்டு மூணு பேர் வச்சுருக்காங்க. இவங்க வந்துட்டு அப்படியே கமருதீன் அந்த பக்கம் வந்துட்டு லாக் பண்ணுறாரு. சபரியை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக அந்த இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செவுறு மாதிரி இது பண்ணுறாங்க, அரண் மாதிரி நிற்கிறாங்க. அப்போ நம்ம விக்கல்ஸ் விக்ரம் நிற்கிறாரு, விஜய் பார்வதி அங்கே போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சிரிச்சுக்கிட்டு தான் தள்ளுறாரு. கொஞ்சம் இல்லைனா ஊந்துட்டு இருப்பாங்க, ஊந்து மூக்கில் அடிபட்டுருக்கும் அந்த மாதிரி ஒரு தள்ளு. ஏன்னா அவர் நல்லா வெயிட்டாக இருப்பார், ஆள் பல்காக இருப்பார், ஹைட்டாக இருப்பார். இவங்க நல்லா குட்டியாக இருப்பாங்க. இவங்களுக்கும் எட்டு வருமா, ஒரு தள்ளோடனே பயந்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, காண்டாயிட்டாங்க. போயிட்டு டப்பு அடிக்கிறாங்க. ஆனால் அவர் சிரிச்சுட்டு தான் அதை ஹேண்டில் பண்ணார். ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம், அந்த நேரத்தில் அவர் தள்ளி விடும்போது யாரும் கவனிக்கல. திரும்ப இவங்க அடிக்கும்போது எஃப்ஜி அங்கேருந்து பார்த்து முறைக்கிறாப்புல. என்ன இது? அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏண்டா அவன் என்னை தள்ளி விட்டான், அப்போல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க, நான் திரும்ப வந்து அவனை அடிக்க வரேன், அப்போ வந்து என்னை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஆதங்கம். நம்மளுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்குது. என்னென்னா விஜய் பார்வதி முதலேருந்தே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை ஓடி வரீங்கன்னு. இதே மாதிரி இந்த கானா வினோத்தை வந்துட்டு எஃப்ஜே கடிச்சாப்புல, அதை இவரே போய் கேட்டார். ஆனால் ஒருத்தரும் போய்ட்டு எஃப்ஜே போய் கேட்கல, ஏன்டா அதை கடிச்ச அப்படின்னு. ஆனால் விஜய் பார்வதி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா வந்துடுறாங்க, வந்துடுறாங்க. ஏன் இந்த வேலையை பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரிய மாட்டுது. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதேமாதிரி விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு இதை வந்து வாண்டடாக பண்ணான்னு கேட்டிங்க கிடையாது, அது ஒரு டாஸ்க் தான். ஆனால் அவங்களுக்கு அதை வந்து அந்த நேரத்தில் ஹீட் ஆஃப் த மூமெண்ட் ஆகிடுச்சு. திரும்ப அடித்தாங்க. நான் அவர் அதுக்கு எதுவுமே திரும்ப சொல்லலை, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களும் சைலண்ட்டாக விட்டாங்க. ஏன்னா அவரும் நம்ம அடிச்சிட்டோம், அவர் என்னை தள்ளதுக்கு நான் திரும்ப அடிச்சு அதோடு விட்டார். அதுக்கப்புறமா அதை பற்றி ரெண்டு பேருமே பேசலை, அதுதான் கரெக்டு. ஆனால் ஒரு சில பேர் வந்து அதை வாலண்டராக பண்ணுறாங்க பாருங்கள், அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கனியை வந்துட்டு சொல்கிறாங்க, கனியை வந்துட்டு பயங்கரமான ஆளுங்க, இவங்களால இந்த பிரச்சனையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த கனி, விஜய் பார்வதி, நம்ம விக்கல்ஸ் விக்ரம், இவங்க 3 பேரில் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.